இந்த vlog வந்து ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் vlog. ஒரு 10:30 போல் பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் சரி நீங்கள் ரெடியாகி வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே தேங்காய் பழத்தட்டு கொண்டு போகிறோன்ட்டு அவங்க முன்னாடியே அப்பாவும் அம்மாவும் ஃபஸ்ட்டு தேங்காய் பழத்தட்டு மாலை இதெல்லாம் கொண்டு போயிட்டு கோயிலே இருந்துட்டாங்க. அம்மா இருந்துக்கிட்டாங்க, அப்பா வந்து அப்புறம் சேவல் பிடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாச்சு. ஒரு 1:30 கேட்டோம் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு பூஜைலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் சாமி அலங்காரம் பண்ணி பூஜை ரெடி ஆனோடனே சேவல் ஆடு இதெல்லாம் பிடிச்சிட்டு தீர்த்தம் போடுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லாம் பார்த்து நின்றுட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour போல் ஆயிடுச்சு ஆடு எல்லாம் துளுக்கிறதுக்கு. அப்புறம் எல்லாம் துளுத்தோடனே பூஜை போட்டு முடிச்சுட்டு எல்லாம் நாங்கள் தேங்காய் பழத்தட்டு பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இங்கே ஓடிட்டு இருக்கிறது என் தங்கச்சி பையன். யார் ஃபஸ்ட்டு ஓடுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு ஓடிட்டு இருந்தான். அவன் தான் ஃபஸ்ட்டு ஓடிட்டான் வீட்டுக்கு. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து கரண்ட்டு ஷடவுனுன்றதுனால காலையிலே எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டு தான் கோயிலுக்கே போகணும். அதனால் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. டக்குன்னு வந்தோடனே சீக்கிரம் சமைச்சாச்சு. அன்னைக்கு என்னோட பெரிய தங்கச்சி வரல, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவளும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தங்கச்சி வராதது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தம்பி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான், அதனால் வெஜ்ஜு கடையிலே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். அது வந்து சாப்பிட்டு பாருக்கா எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ண கொடுத்தான். டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்புறம் அன்றைக்கி எங்கள் சின்னப்பாவும் இன்வைட் பண்ணியிருந்தார். அவர் வந்து கெடா வெட்டி மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, ரைத்தா, சாதம், ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் எப்பயும் போல் தான் நைட்டுக்கெல்லாம் திரும்பவும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பாய்.